இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில என்ன சொல்றார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் அப்படின்னு சொல்றார். சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றார். அதாவது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் ஒவ்வொரு யுகங்கள் தோறும் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். ஆக மொத்தத்துல இறைவனினுடைய அவதாரமானது எதற்கு நிகழ்கிறது அப்படின்னு கேட்டான்னா, நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும். இப்படி அம்பிகையானவள் இந்த பூமியில் தோன்றினாள் அப்படின்னா இல்ல, உருவமில்லாமல் அருவமாக எல்லா இடத்திலும் பரவி படர்ந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஒரு உருவத்தை தாங்கி நமக்காக காட்சி கொடுக்குது அப்படின்னா என்னத்துக்கு அப்படின்னா, தர்மம் நிலைநாட்டப்படுவதற்கும் அதர்மம் அழிக்கப்படுவதற்கும் தான். அந்த வகையில நம்மளோட மனது அப்படிங்கிற இருட்டு அறையில அதர்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீய எண்ணங்கள் நீங்குவதற்காகவும் நல்ல குணங்கள் தோன்றுவதற்காகவும் அம்பாளினுடைய அவதாரமானது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 4வது நாமத்துல சிதக்னி குண்ட சம்போதாயை நமக அப்படின்னு நம்ம பார்த்த போது, தேவர்கள் தங்களினுடைய கஷ்டம், அதாவது பண்டாசுரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசுரனால் ஏற்பட்ட கஷ்டம் நீங்குவதற்காக செய்யப்பட்ட யாகத்திலிருந்து தோன்றியவள் அப்படின்னு பார்த்தோம். இப்படி யாகத்திலிருந்து தோன்றிய அம்பிகை தோன்றிய பிறகு என்ன செய்தாள் அப்படின்னா, தேவர்களினுடைய காரியம் செய்வதற்கு முனைப்போடு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தேவர்களினுடைய காரியமான அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய காரியத்தில் முனைப்போடு இருக்கிறாள் அப்படின்னு நமக்கு காட்டப்படுறது. துர்கா சப்தசதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான நூல்ல தேவியே என்ன சொல்றா அப்படின்னா, நான் தேவர்களின் காரியமாக, அதாவது அசுரர்களை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இங்க அம்பாள் சொன்னதையே அங்க கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சொல்வதை நாம உன்னிச்சு கவனிக்கணும். பண்டாசுரன் முதலிய அசுரர்கள் அஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அந்த அசுரர்களோட சேர்ந்து அஞ்ஞானத்தோட சேர்ந்து ஜீவன்களான நாம அஞ்ஞானத்தின் வழியாக பாவத்தின் வழியாக செல்லும் பொழுது இந்த ஜீவன்களினுடைய மனதை நல்ல வழிக்கு திருப்புவதற்காக அம்பிகையினுடைய அவதாரமானது யுகங்கள் தோறும் ஏற்படுது அப்படின்னு சொல்வதற்காக வந்த நாமம் இது.